நாட்டின் புகழ்பெற்ற பொருளாதார வல்லுநர்கள் மற்றும் துறைசார் நிபுணர்களை நாளை சந்திக்கிறார் பிரதமர் மோடி. 2026-27 நிதியாண்டுக்கான பட்ஜெட் குறித்து ஆலோசிக்க உள்ளார். நீலகிரி, கொடைக்கானல் மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு இரவு அல்லது அதிகாலை வேளையில் உறைபனிக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்று வானிலை மையம் தகவல். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் திமுகவின் வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு. 39 சட்டமன்ற தொகுதிகளை சேர்ந்த 1.5 லட்சம் மகளிர் அணி நிர்வாகிகள் மேற்கு மண்டல மாநாட்டில் பங்கேற்பு. பல்லடத்தில் மகளிரின் இருசக்கர வாகன அணிவகுப்புடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. பெரும் திரளாக கூடிய மகளிரின் ஆரவாரத்துடன் திமுக மகளிர் அணி மாநாட்டின் திடலுக்கு சென்றார். திமுக தேர்தல் அறிக்கையை காப்பியடிக்க அதிமுக காத்திருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். எத்தனை அறிவிப்புகளை வெளியிட்டாலும் தமிழக மகளிர் அதிமுகவை நம்ப ஒருபோதும் தயாராக இல்லை என்றும் கருத்து. திமுக மகளிர் அணி மாநாட்டிற்கு வந்த கூட்டத்தை பார்த்து இன்னும் 10 நாட்களுக்கு எதிர்க்கட்சியினர் தூங்கப் போவது இல்லை என உதயநிதி கருத்து. அமைதியை சீர்குலைக்க முயற்சிகள் தமிழ்நாட்டில் பலிக்காது என்றும் திட்டவட்டம். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும்போது தற்போதைய திட்டங்கள் விரிவுபடுத்தப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாக்குறுதி. மீண்டும் அமையும் திமுகவின் ஆட்சி பெண்களுக்கான ஆட்சியாக இருக்கும் என்றும் பல்லடம் மகளிர் அணி மாநாட்டில் சூளுரை. பெண்களை மிஞ்சின பேராற்றல் எதுவுமே இல்ல. வீட்லயும் சரி நாட்டிலையும் சரி பெண்களான நீங்க முடிவு பண்ணிட்டா அதை யாராலும் மாற்ற முடியாது. வெல்லும் தமிழ் பெண்களை வெற்றியை தேடித்தாங்க. நான் மீண்டும் உங்களுக்கு உறுதியாக சொல்லுகிறேன். அடுத்து அமைய இருக்கக்கூடிய திராவிட மாடல் 2.0 பெண்களுக்கான ஆட்சியாகத்தான் இருக்கும். பாஜக எழுதி கொடுக்கும் அறிக்கையை தனது லெட்டர் பேடில் எடப்பாடி பழனிசாமி வெளியிடுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் குறித்து தவறான தகவல்களை சொல்வதாகவும் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் போதைப் பொருள் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பெற்றோர் தங்கள் குழந்தைகளை கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். அன்புமணியை சரியாக வளர்க்கவில்லை என கூறி தான் கூட்டிய பொதுக்குழு கூட்டத்தில் உடைந்து அழுத ராமதாஸ். அன்புமணி தன்னை தினசரி அவமானப்படுத்துவதாகவும் தழுதழுக்க பேச்சு. ஒரு பையன் ஒரு பதிவு போடுறான், கழுத்தில் துணி போட்டு இறுக்கி கொள்ளணும்னு ஒரு பதிவு போடுறான். அந்த பதிவு போட்டவனை கூப்பிட்டு அவனுக்கு பொறுப்பு கொடுக்குறாரு. அப்போ என் தாய் சொல்லிச்சு, அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும், நீ அப்படி வளர்த்துருக்கிற அந்த பிள்ளைய அப்படின்னு. ஆமாம்மா, நான் சரியாக தான் வளர்க்கல. அன்புமணி தன்னை தினம் தினம் கொல்வதாக ராமதாஸ் கடும் விமர்சனம். அன்புமணிக்கு காலம் பதில் சொல்லும் என்றும் சாடல். நேற்று வந்த விஜய்க்கு எல்லாம் அதிமுக பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என செல்லூர் ராஜு காட்டம். அதிமுக களத்தில் இல்லை என்று விஜய் கூறுவது முட்டாள்தனத்தில் முட்டாள்தனம் என்று பேட்டி. எங்க அண்ணன் தான் முதலமைச்சர், அதிமுக தான் வெற்றி பெறும். யார் சொல்லுவாங்க? நேற்று வந்த இவர் விஜய்க்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கூட்டம் கூடுதுன்றக்காக இவரை காட்டிலும் நம்ம வடிவேலை கூட்டிட்டு போய் கூட்டம் நடத்துங்க. என்ன கூட்டம்? நயன்தாரா கூட்டிட்டு போங்க. நயன்தாரா கூட்டிட்டு போய் நாளைக்கு புரபகண்டா பண்ண சொல்லுங்க. கூட்டம் கூட தான் செய்யும். காஞ்சிபுரம் அஷ்டபுஜங்க பெருமாள் கோவிலில் 10 டன் மலர்களால் அலங்காரம். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு கோவில் வளாகம் மொத்தமும் மலர் மணத்தில் ஆழ்ந்தது. தமிழ்நாடு அதிகம் கடன் வாங்கியதாக பிரவீன் சக்கரவர்த்தி வெளியிட்ட கிராபிக்ஸ் படம் பொய்யானது என செல்வ பெருந்தகை கருத்து. கூட்டணிக்குள் குழப்பத்தை உண்டாக்கும் வேளையில் பிரவீன் சக்கரவர்த்தி ஈடுபடுவதாகவும் குற்றச்சாட்டு.
சென்னையில் சமவேலைக்கு சம ஊதியம் கோரி 4வது நாளாக போராட்டம் நடத்திய இடைநிலை ஆசிரியர்கள் கைது. ஊதிய முரண்பாட்டை களைவோம் என்ற திமுகவின் தேர்தல் வாக்குறுதி எண் 311 நிறைவேற்றவும் வலியுறுத்தல். சென்னையில் சம வேலைக்கு சம ஊதியம் கோரி மெரினா காமராஜர் சாலையில் இடைநிலை ஆசிரியர்கள் பேரணியாக சென்றவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. சாலை மறியலில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்களை குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்த காவல்துறையினர் வர மறுத்து சாலையில் அமர்ந்திருந்தவர்களை தரதரவென இழுத்துச் சென்று பேருந்தில் ஏற்றம். இடைநிலை ஆசிரியர்கள் சாலை மறியல் போராட்டம் காரணமாக மெரினா காமராஜர் சாலையில் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு சாலையில் தேங்கிய வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து கடந்தன. சென்னை அண்ணாநகரில் உள்ள தொழிலாளர் ஆணையரகத்தில் இடைநிலை சுகாதார பணி செவிலியர்கள் உள்ளிருப்பு போராட்டம். சமவேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட 17 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல். சென்னையில் வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்து ஒரு முட்டை 8 ரூபாய்க்கு விற்பனை. ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாலும் தீவனம் விலையேற்றம் காரணமாகவும் பண்ணைகளில் முட்டை விலை அதிகரிப்பு. தமிழ் மற்றும் தமிழர் மீது கொண்டுள்ள பாசத்தின் காரணமாகத்தான் ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் தமிழகத்திற்கு அதிகமாக ஒதுக்கீடு. புதுச்சேரிக்கு மகத்தான திட்டங்கள் மிக விரைவில் வரவுள்ளதாகவும் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் தகவல். சென்னையில் செல்போன் பயன்படுத்தியவாறு அரசு பேருந்தை இயக்கினால் ஓட்டுநர்கள் சஸ்பெண்ட், ஊதிய உயர்வு நிறுத்தம். கவனச்சிதறலால் விபத்துகள் அதிகரிப்பதாக புகார்கள் எழுந்ததை தொடர்ந்து மாநகர போக்குவரத்து கழகம் எச்சரிக்கை. தமிழர்கள் ஒவ்வொருவர் தலையிலும் 1,27,000 ரூபாய் கடன், ஆண்டுக்கு 65,000 கோடி ரூபாயை வட்டியாக மட்டும் தமிழ்நாடு செலுத்துகிறது. பெண்களுக்கு மாதம் 1,000 ரூபாய் கொடுத்துவிட்டு ஒரு குடும்பம் மீது 5 லட்சம் ரூபாய் கடனை ஏற்றியுள்ளதாக தமிழிசை சாடல். சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தரை நியமிக்கவும் நீக்கவும் தமிழக அரசுக்கு அதிகாரம் அளிக்கும் சட்ட மசோதா. 3 ஆண்டுகள் நிலுவையில் வைத்திருந்த சட்ட மசோதாவை தமிழக அரசுக்கே திருப்பி அனுப்பி வைத்த குடியரசுத் தலைவர். இந்திய அரசால் தேடப்படும் மிகப்பெரிய தலைமறைவு குற்றவாளிகள் தாங்கள்தான் என கூறி விஜய் மல்லையாவுடன் உள்ள படத்தை லலித் மோடி பகிர்ந்த விவகாரம். யார் மனதையும் புண்படுத்தி இருந்தால் மன்னிப்பு கோருவதாகவும் இந்திய அரசு மீது பெரும் மதிப்பை வைத்திருப்பதாகவும் லலித் மோடி வலைப்பதிவு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.